எக்ஸாம் பாயிண்டருக்கு வரவேற்கிறேன். தமிழ் இலக்கிய வரலாற்றில் முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஞானபீட விருது வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அகிலனுக்கும் ஜெயகாந்தனுக்கும் வழங்கப்பட்ட விருது 3வது முறையாக ஒரு தமிழருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எழுத்தாளர் வைரமுத்து அவர்களுக்கு. அதை பத்தின முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் இலக்கியத்துக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருது ஞானபீட விருது. அந்த விருதை பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளுமை பி.வி. அகிலாண்டம் என்கிற அகிலன். 1963ஆம் ஆண்டில் வேங்கையின் மைந்தன் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். இவரை தான் 1975இல் சித்திரப்பாவை என்ற நாவலுக்காக ஞானபீட விருதை வென்றார். வேங்கையின் மைந்தன் என்பது ராஜேந்திர சோழனின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட வரலாற்று நாவலாகும். தமிழுக்கு 2வது முறையாக ஞானபீட விருதை வென்றவர் எழுத்தாளர் ஜெயகாந்தன். இவர் 1972ஆம் ஆண்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருதை வென்றார். 2002ஆம் ஆண்டு இவருடைய ஒட்டுமொத்த எழுத்து பங்களிப்புக்காக ஞானபீட விருது வழங்கப்பட்டது. தமிழுக்கு 3வது முறையாக ஞானபீட விருதை வென்றவர் எழுத்தாளர் வைரமுத்து அவர்கள். ஞானபீட விருதின் 60வது விருது இது. தமிழுக்கு 3வது ஞானபீட விருது. இவர் 2003ஆம் ஆண்டு கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருதை வென்றவர். 2025ஆம் ஆண்டு தன்னுடைய ஒட்டுமொத்த பங்களிப்புக்காக ஞானபீட விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி புது விருதுகள் அறிவிக்கும் போது அந்த விருதுகளை வாங்கினவங்க யாரு, அவங்க என்ன நூல்கள் எழுதுனாங்க, அந்த நூலின் மைய கரு என்ன அப்படிங்கிறத தொகுத்து படிச்சு வச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா இந்த மாதிரி கேள்வி நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த சேனலை பகிர்ந்துக்கோங்க. நன்றி.